வணக்கம். உங்களுடைய ஆய்வுகள்ல ஒரு புதுவிதமான அனுபவத்தை தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ கூகுளோட நோட்புக் எல்எம், அதாவது அடுத்த தலைமுறைக்கான ஒரு ரீசர்ச் டூல் பத்தின இந்த விளக்கத்துக்கு வாங்க. இத பத்தி விரிவா பார்க்கலாம். ஒரு காலத்துல கன்னிமாரா, சரஸ்வதி மஹால் மாதிரியான நூலகங்கள்ல அறிவை பாதுகாக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அங்க இருந்த பிரத்யேக தகவலும் ரொம்ப நம்பகத்தன்மை வாய்ந்தது. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? இப்போ நாம ஒரு பெரிய தகவல் வெள்ளத்துல நீந்திட்டு இருக்கோம். ஒரு பக்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் இருந்தாலும் அது சொல்றதெல்லாம் உண்மையா நமக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. சரி, இந்த நவீன கால ரிசர்ச்சர்ஸ் ஃபேஸ் பண்ற பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்ப நாம அறிவோட பரிணாமத்தை கொஞ்சம் டீப்பா பாப்போம். அதாவது அந்த காலத்துல இருந்த நம்பகத்தன்மைக்கும் இந்த காலத்துல இருக்கிற நவீன கருவிகளுக்கும் என்ன வித்தியாசம், இது என்ன மாதிரியான பிரச்சனைகளை சரி பண்ணணும்னு முதல்ல புரிஞ்சுக்குவோம். இங்கதான் ஒரு முக்கியமான வித்தியாசமே இருக்கு. ஜிபிடி மாதிரியான பொதுவான ஏஐ கருவிகள் இன்டர்நெட்ல இருக்கிற எல்லா தகவல்களையும் எடுத்து உங்களுக்கு பதில் சொல்லும். இதனால சில சமயம் அதுவே ஏதையாவது கற்பனை பண்ணி, அதாவது ஹலோசினேஷன்ஸ்னு சொல்ற தவறான தகவல்களை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நோட்புக் எல்லாம் அப்படி இல்ல. இது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அறிவுத்தளம். நீங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அதுல இருந்து மட்டும்தான் பதில் சொல்லும். இதனால துல்லியம் 100% கேரண்டி. இந்த டெக்னாலஜிக்கு பேரு தான் மூலம் சார்ந்த ஏஐ. சிம்பிளா சொல்லணும்னா, இது எதையும் இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணி சொல்லாது. நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ்ல என்ன இருக்கோ அதை மட்டும் வச்சுதான் பதில்களை உருவாக்கும். இதனால தான் கல்வியாளர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் இது ஒரு ரொம்பவே நம்பகமான நண்பனா இருக்கு. அப்போ இதுக்கு தீர்வு என்னன்னு கேக்குறீங்களா? அதுதான் நோட்புக் எல்எம். இத உங்களுடைய பர்சனல் டிஜிட்டல் லைப்ரரியா நினைச்சுக்கலாம். உங்க ஆய்வை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக இது நிச்சயம் உங்களுக்கு உதவும். பாருங்க, இந்த ஃபீச்சர்ஸ்லாம் தான் இந்த டூலை ரொம்பவே பவர்ஃபுல்லா மாத்துது. மூலம் சார்ந்த பதில்கள், ஆட்டோமேட்டிக் மேற்கோள்கள், அப்புறம் இந்த ஆடியோ ஓவர்வியூ, இதெல்லாம் பத்தி அடுத்தடுத்து இன்னும் விரிவா பார்க்கலாம். வாங்க உள்ள போலாம். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதோட மேற்கோள் காட்டும் அம்சம். நோட்புக்கிலும் கொடுக்கிற ஒவ்வொரு பதிலுக்கும் அது எந்த டாக்குமெண்ட்ல இருந்து எந்த பகுதியில இருந்து அந்த தகவலை எடுத்ததுன்னு துல்லியமா காட்டும். இதனால நீங்க உடனே அது உண்மையான சரி பார்க்க முடியும். இது உண்மையிலேயே ஆய்வுகள்ல ஒரு பெரிய புரட்சி தாங்க. இது ரொம்ப சிம்பிளா வேலை செய்யும். ஒரு பதில் வரும்போது அது பக்கத்திலேயே இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும், நேரா நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்ல இருக்கிற சரியான வரிக்கு அது உங்களை கூட்டிட்டு போயிடும். இனிமே சோர்ஸை தேடி பக்கங்களை புரட்ட வேண்டிய அவசியமே இல்ல. அடுத்து ஆடியோ ஓவர்வியூன்னு ஒரு சூப்பரான ஃபீச்சர். யோசிச்சு பாருங்க, நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸை வச்சு 2 ஏஐ நிபுணர்கள் விவாதிக்கிற மாதிரி ஒரு பாட்காஸ்ட்டை இதுவே உருவாக்கிடும். நீங்க டிராவல் பண்ணும்போதோ இல்ல வேற ஏதாவது வேலை பார்க்கும்போதோ உங்க ரிசர்ச்சை ஒரு பாட்காஸ்ட் மாதிரி கேட்டுக்கலாம். எவ்வளவு நல்லா இருக்குல்ல? சரி, இப்போ பிராக்டிக்கலா ஒரு விஷயத்தை பத்தி பேசுவோம். இந்த டூலை யூஸ் பண்ண எவ்வளவு செலவாகும், இதோட கட்டண திட்டங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்குவோம் வாங்க. நோட்புக் எல்எம்ல இலவசம், ப்ரோன்னு 2 பிளான் இருக்கு. ஆனா இங்க நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதோட ஃப்ரீ பிளானே போதுங்கிற அளவுக்கு சூப்பரா இருக்கு. பெரும்பாலான ஆய்வுகளுக்கு இதுவே போதுமானது. ரொம்ப விரிவான ஆய்வு செய்யறவங்களுக்கு ப்ரோ பிளான்ல இன்னும் நிறைய வசதிகள் இருக்கு. பாருங்க, ஃப்ரீ பிளான்லயே நீங்க 100 நோட்புக் வரைக்கும் உருவாக்கலாம். ஒவ்வொரு நோட்புக்லயும் 50 சோர்ஸ் ஃபைல்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணலாம். அதாவது எந்த செலவும் இல்லாமலே நீங்க இதை ரொம்ப விரிவாவே பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதை யூஸ் பண்றது கஷ்டமா? இல்லவே இல்ல. உங்க முதல் நோட்புக்கை இப்படி ஈஸியா உருவாக்கலான்னு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ரெடியா? பாருங்க, வெறும் 4 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல notebooklm.google.comக்கு போங்க. கிரியேட் நியூ நோட்புக் கிளிக் பண்ணி ஒரு பேர் கொடுங்க. அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற பிடிஎஃப், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அதுல ஆட் பண்ணுங்க. அவ்வளவுதான். உடனே நீங்க கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள். இந்த இன்டர்ஃபேஸை ஒரு நூலகத்தோட ஒப்பிட்டு பார்த்தா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இடது பக்கம் இருக்கிறது உங்க டிஜிட்டல் புக் ஷெல்ஃப். உங்க எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அங்க வச்சுக்கலாம். நடுவுல இருக்கிறது உங்க பர்சனல் லைப்ரரியன். அவர்கிட்ட நீங்க என்ன வேணும்னாலும் கேட்கலாம். வரது பக்கம் இருக்கிறது உங்க ஒர்க்கிங் டேபிள். உங்க நோட்ஸ், சம்மரிஸ் எல்லாத்தையும் அங்க பாத்துக்கலாம். இது உங்களுக்கான ஒரு முழுமையான ஆய்வு மையம். கடைசியா இந்த நவீன கருவிய நம்மளோட பாரம்பரிய ஆய்வு முறைகளோட எப்படி இணைச்சு பார்க்கலான்னு யோசிப்போம். டெக்னாலஜி எவ்வளவுதான் மாறினாலும் உண்மையான அறிவை தேடுற பயணம் ஒண்ணுதான் இல்லையா? பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தொல்காப்பியம் தொகுத்தல் அப்படிங்கறத ஒரு சிறந்த ஆய்வு முறைன்னு சொல்லிருக்கு. நோட்புக் எல்எம் உங்க அறிவுக்கு ஒரு மாற்றே கிடையாது. ஆனா அங்கங்க சிதறி கிடக்கிற தகவல்களை எல்லாம் ஒன்னா தொகுத்து பகுப்பாய்வு செஞ்சு ஒரு புது அறிவை உருவாக்குற அந்த பாரம்பரிய வேலைக்கு இது ஒரு பெரிய உதவியா இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, இது உங்க ஆய்வு வேலைய ரொம்ப சுலபமாக்குது,
வேகமாக்குது, அதே சமயம் துல்லியத்துல எந்த ஒரு சமரசமும் செஞ்சுக்கறதில்ல. இனிமே ரிசர்ச் பண்றது ஒரு கஷ்டமான வேலை இல்ல, அது ஒரு சுவாரஸ்யமான கண்டுபிடிப்பு பயணமா மாறும். இந்த விளக்கத்தோட கடைசில உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த சக்தி வாய்ந்த கருவியை பயன்படுத்தி அறிவோட அடுத்த பெரிய கருவூலத்தை உருவாக்க நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க. உங்க ஆய்வோட எதிர்காலம் உங்க கையில தான் இருக்கு.